திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இணையரும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட ரத்னா ஸ்ரீ பூங்குடி அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறேன். ஜோதிடத்தில் திருமணம் என்ற தலைப்புல அம்மா பேச வந்திருக்காங்க. அம்மா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் திருமணங்கள் அப்படிங்கிற தலைப்புல இன்று சேலத்திலிருந்து ஸ்ரீ பூங்குடி ஜோதிட ரத்னா பேசுகிறேன். இப்போ ஒருவரின் திருமண காலம் பற்றி ஜோதிடம் தெரிவிக்கும். நிச்சயமாக ஜோதிடம் தெரிவிக்கும். ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் ஒருவரின் திருமண காலத்தை ஜோதிடம் தெரிவிக்கும். இதனை கொணர்ந்த ரிஷிகளும் ஜோதிட விற்பனர்களும் தெளிவாக பாமரரும் அறியும் வண்ணம் அறிவித்துள்ளனர். ஆனால் அதனை காண பொறுமையும் சற்று நிதானமும் தேவையாகும். சிறிது கணித அறிவு, அதாவது கூட்டல், கழித்தல், வகுத்தல் தேவை. இதனை அறிந்து கொண்டால் போதும் ஜோதிட அறிவு பெருக்கெடுத்து ஓடும், ஆர்வம் கூடும். 5+3, இந்த 5+3 8. இது அனைவருக்கும் ஒன்று போல்தான் வரணும். அதுவும் 8ன்னு எல்லாருக்குமே தெரியும். அதன் கூட்டுத்தொகையை வேண்டுமானால் பல்வேறு மொழிகளில் 8 ஆங்கிலத்தில் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல கூறலாமே தவிர அதன் மதிப்பு எப்பவுமே மாறாது. அதனை போலவே இதனை சிறிது சிரமப்பட்டால் போதும் நமது உடன்பிறப்புகளுக்கு, மகன் மகளுக்கு திருமணம் எப்போது என நாமவே அறிந்து கொள்ள முடியும். ஒருவர் திருமண வயதிற்கு வந்து விட்டாலோ அல்லது பெற்றோர்கள் தனது மகன் அல்லது மகளுக்கு திருமணம் செய்ய நினைத்தாலோ உடனடியாக திருமண பதிவு மையம் சென்று பதிவு செய்து அதில் வரும் வரன்களை ஜோதிடரிடம் எடுத்து சென்று பொருத்தம் பார்த்தல், திருமண காலம் அறிதல் போன்றவற்றில் இறங்கி விடுகின்றனர். சில ஜோதிடர்கள் கொண்டு வந்த வரன்களின் நட்சத்திர பொருத்தம் கண்டு பொருந்துகிறது என்றோ அல்லது பொருந்தாது என்றோ மட்டும் கூறியவுடன் பெற்றோர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக வரனை நேரில் பார்க்க சென்று விடுகின்றனர். அங்கு பலவித கருத்துக்கள், தகவல்கள் அறியப்படுகிறது, பரிமாறப்படுகின்றன. ஆனால் இங்கு ஒரு முக்கிய விஷயத்தை கவனிக்க யாவரும் விட்டு விடுகின்றனர். அதுதான் பிறகு பெரிய பிரச்சனைகள் விடுகிறது. திருமண வரவேற்பு வரை நின்ற மணமகன் மணமகள் மறுநாள் காலை நடக்கும் திருமாங்கல்ய வைபவத்தின் போது இருவருள் ஒருவர் ஓடிவிடுகின்றனர். காரணம், அவர்களின் மனநிலை கடந்த கால காதல், திருமணமே ஆகாத நிலை போன்ற பல நிகழ்வுகள் மனதை அப்படி செய்ய வைக்கிறது. அப்படியானால் நாம் அதற்கு செய்ய வேண்டியது என்ன என கேட்டால், வரன் தேடும் முன்னரே சரியான அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை, உள்ளதை உள்ளபடி சொல்லும் ஜோதிடரை அணுகி மணமகன் மணமகளுக்கு அவர்கள் தம் ஜனனகால ஜாதகத்தில் காந்தர்வ விவாகம் செய்யும் யோகம் உள்ளதா அல்லது வேறு ஏதேனும் குறை அவர்களுக்கு உள்ளதா என கேட்டு அறிந்து, ஏதும் அதுபோல் இல்லை என கண்டு பின்னர் வரன் பார்க்கும் நிகழ்வுக்குள் நுழைவதே சரியாகும். ஏனெனில் இன்றைய சூழலில் பொருத்தம் பார்த்து செய்யும் திருமணங்களில் பல விவாகரத்துக்குள் சென்று முடிகிறது. ஜோதிடத்தில் பல வகையான செய்திகளை ஒருவரின் ஜனனகால ஜாதகத்தை கண்டு அதனை ஆய்வு செய்து பார்த்தால் பின்வரும் அனைத்து வகையான தகவல்களையும் அறியும் வண்ணம் அதில் பொதிந்து கிடக்கிறது என்றால் அது மிகையாகாது. முதலாவதாக உரிய கால திருமணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக தாமத திருமணத்தை கண்டுகொள்ள முடியும். திருமணம் உறவிலா அல்லது அந்நியத்திலா என்று தெரிந்து கொள்ளலாம். காதல் திருமணத்தை தரும் யோகங்கள் இருக்கின்றன என்றும் பார்க்கலாம். காதல் கலப்பு திருமணம் உண்டா? ரகசிய காதல் திருமணம் உண்டா? இல்வாழ்வில் மகிழ்ச்சியற்ற நிலை இருக்கின்றதா? விவாகரத்து செய்யக்கூடிய காலநிலைகள் இருக்கிறதா? பின்னாளில் காதல் திருமணம், பிரிவினை அல்லது விவாகரத்து இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணமே நடைபெற முடியாத நிலைக்கான கிரக அமைப்பு, அதையும் நாம ஜோதிடத்துல தெரிந்து கொள்ளலாம். சந்நியாசி யோகம் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம்.
பெண்கள் இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்படும் நிலையையும் நாம அறிந்து கொள்ளலாம். கணவரை இழக்கும் நிலை, அதாவது விதவா தோஷம்னு சொல்லுவாங்க, அதையும் நாம கண்டுகொள்ளலாம். மனைவியை இழக்கும் நிலை, அதாவது விதவா தோஷம் அப்படின்னு அந்த ஆணுக்கும் நம்ம சொல்லுவாங்க. இரண்டாம் திருமண யோகம் இருக்கிறதா, பலருடன் தொடர்பு கொள்ளும் நிலை, இருபாலருக்குமே நாம இதுல தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடத்தில். சக கலத்திர யோகம், அதாவது சக்களத்தி யோகம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம். அலி யோகம், அதாவது ஒரு ஆண் அலியாக இருப்பாரா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே போல அலி யோகம் பெண்ணுக்கும் நம்ம ஜோதிடத்துல தெரிந்து கொள்ளலாம். ஒருதலை காதலையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். காவல் நிலையம் செல்லும் நிலை, எப்படி இவங்க காவல் நிலையத்துலதான் போய் திருமணம் நடந்துக்குவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். தனி சிறப்பு பெற்ற திருமண வாழ்வு, அதாவது விதவையை மணப்பது, குழந்தையுள்ள பெண்ணை மணப்பது, விலை மாதர் வீட்டிலேயே இருப்பது, மனைவியை இழந்த ஒரு ஆணை மணப்பது, அதாவது மைத்துனியையும் மணப்பது, இது போன்ற பல வகைகள் உள்ளது. இப்போது கூறுங்கள், வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் போதும் என்றும், இன்னும் சிலர் கழுத்து பொருத்தம், வயிற்று பொருத்தம் போதும் என்று கேட்டு செய்விக்கிறார்கள் திருமணத்தை. முடிவு, திருமணமாகி சில நாள், வாரம், மாதம், ஏன் இரு குழந்தை பெற்ற பின்னர் கூட விவாகரத்து பெறுவதோ, வேறு ஒருவருடன் வாழ துடிப்பதோ அல்லது தற்கொலை செய்து கொள்வதோ நிகழ்கிறது. பெற்றோர்களும் ஏதோ திருமணம் செய்து முடித்து விட்டோம், தமது கடமை முடிந்ததென கருதுகிறார்கள். இது சரிதானா என யோசிப்பதற்குள் ஏதேனும் துர்ச்சமங்கள் நடந்தேறி விடுகிறது. கண் போன பின் சூரிய வழிபாடு போன்ற நிலையில் ஒன்றும் செய்வதற்கில்லை, விதி வழியே மதி செல்கிறது என்று சொல்லி தப்பித்து விடுவார்கள். விதியை மதியால் வெல்லலாம் என முயற்சித்து பார்ப்பவர்கள் ஒரு சிலரே உண்டு. எதில் அவசரம் காட்ட வேண்டும், எதில் நிதானம் வேண்டும் என்பதனை புரிதல் நன்று. சரியான பிறப்பு தகவல்களை தந்தும் சரியான ஜோதிடரை கண்டும் அவசர கதியில் செயல்படாமல் இருப்பின் நல்வாழ்க்கை அமைய பெற்று எந்த குறையும் சலனமோ இன்றி பல்லாண்டு வாழ்வார்கள். உண்மைக்கு அவசரம் ஒருபோதும் உண்மையாக இருக்க முடியாது. அதனால் எதற்குமே அவசரப்படக்கூடாது. திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இரண்டாம் இடம், அதாவது குடும்பஸ்தானம். ஏழாம் இடம் களத்திரஸ்தானம், அதாவது வரப்போகும் கணவன் மனைவி பற்றிய குறிப்பு. மற்றும் 11ஆம் இடம் லாபஸ்தானம், திருமணம் நடந்தேறுவது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. இந்த 3 வீடுகளின் தசா புத்தி காலங்களில் நிச்சயமாக திருமணம் நடைபெறும். ராசி கட்டத்தில் உள்ள லக்ன அதிபதி அம்சத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ, அதாவது ராசி கட்டத்தில் உள்ள லக்ன அதிபதி அம்சத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியில் கோச்சார குரு வரும்போது அல்லது குருவின் பார்வை விழும்போது, கோச்சார குரு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரும்போது, குருவின் பார்வை ராசிக்கு 1, 2, 4, 7, 12க்கு விழும்போது, லக்னம் அல்லது ராசி அல்லது சுக்கிரன் என்ற ராசிக்கு 7ல் குரு வரும்போது, இவை சிலவே, இன்னும் நிறைய உள்ளது. இந்த மாதிரி காலகட்டத்துல இவங்களுக்கு நிச்சயமா திருமணம் நடக்கும். அவர்களுடைய ஜாதகத்தில் களத்திரகாரகன் குரு இவர்கள் இருவருமே நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் நிச்சயம் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்கு குருவும் அதாவது திருமணத்துக்கு சுக்கிரனும் நன்றாக இருக்க வேண்டும். இதுல சர்வாஷ்டக வர்க்க பரல்கள் மூலமும் திருமண நேரத்தை நாம அறிந்து கொள்ளலாம். சர்வாஷ்டக வர்க்க பரல்களை லக்னம் முதல் லக்னத்திற்கு 7ஆம் வீடு வரை உள்ளவற்றை கூட்டி, அதாவது லக்னம் முதல் லக்னத்திற்கு 7ஆம் வீடு வரை உள்ளவற்றை கூட்டி வரும் எண்ணை 27ஆல் வகுத்து, அதாவது 27 நட்சத்திரத்தை, மீதி வரும் எண்ணுக்குரிய நட்சத்திரத்தை பெண் என்றால் குருவும் ஆண் என்றால் சுக்கிரனும் தொடும், அதாவது கடக்கும் போது நிச்சயமா இவர்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் நடந்தேறும். அதேபோல் குரு அல்லது சுக்கிரன் ஒருவரின் ஜனன கால ஜாதகத்தில் 7ஆம் வீட்டை தொடும் போதோ அல்லது 7ஆம் வீட்டை தொடர்பு, அதாவது பார்வையால் தொடர்பு கொள்ளும் போதோ திருமணத்துக்கு ஒரு நல்ல நேரமாக கருதப்படுகிறது.
இன்னும் பல வகைகள் உண்டு. ஒவ்வொரு கிரக பாகை கணக்கீட்டு முறைகளும் உள்ளது. இவை அனைத்தையும் கண்டு சொல்வது என்பது மிகச் சிரமம்தான். அதற்காக ஆகும் செலவுகளும் நேரங்களும் அதிகமாக இருக்கக்கூடும். ஆகையால் நாம நல்ல முறைப்படி நல்ல ஒரு ஜோதிடர் கிட்ட திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் வந்திருக்கிறதா, எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நாம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதுல திருமணத்துக்குன்னு விதிகளும் இருக்கு. இந்த விதிகள் ஆண்கள் பெண்கள் என்று இரு பிரிவினருக்கும் பொதுவானது. இப்போ 2ஆம் வீடு அது குடும்பஸ்தானம், 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். இதுல சுப கிரகங்கள் யார் யாருன்னா குரு, சுக்கிரன், சந்திரன். பாவ கிரகங்கள் யார் யாருன்னா சனி, ராகு, கேது, செவ்வாய். இப்போ இவர்கள் மகர ராசி கும்பராசிக்காரர்களுக்கு சனியிடம் இருந்தும், மேச ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாயிடம் இருந்தும் இவர்களுக்கு விதி விலக்குகள் உண்டு. ஏனென்றால் அவைகள் அந்த வீட்டின் அதிபதிகள் ஆவார்கள். அந்த விதி விலக்குகளை படிய அவர்களுக்கு திருமணம் நடக்கும். இப்போ சந்திரன் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் ஜாதகத்தில் இன்னும் வலுவாக இருக்க வேண்டும். வலு என்பது அவைகள் தங்களுடைய சொந்த வீட்டிலோ, உச்ச வீட்டிலோ, நட்பு வீட்டிலோ, திரிகோணம் வீட்டிலோ, கேந்திரம் ஆகிய இடங்களில் இருப்பதோ வலு என்று நாம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 7ஆம் வீட்டு அதிபதி அம்சத்தில் உச்சம் பெற்றிருப்பது இதுவும் திருமண காலத்தை திருமணம் நடந்து தீரும் என்பதை நாம அறிந்து கொள்ளலாம். இப்போ 5, 9 அதிபதிகள் லக்னாதிபதியோடு சேர்ந்தோ அல்லது லக்னாதிபதியின் பார்வை பெற்றோ இருப்பது திருமண காலத்தை நமக்கு சொல்லும். இப்போ 1, 4, 7, 10 எனும் வீடுகளில் சுப கிரகங்கள் இருப்பது மிகவும் நல்லது. லக்னாதிபதி அம்சத்தில் உச்சம் பெற்று 7ஆம் வீட்டு அதிபதியை பார்ப்பதும் மிகவும் நல்லது. இப்போ 5ஆம் வீட்டு அதிபதியும் 5ற்கு 5ஆன 9ஆம் வீட்டு அதிபதியும் சுப கிரகங்களாக இருந்து அவர்கள் வலுவான இடத்தில் அமர்வது இதுவும் நல்ல ஒரு திருமணத்தை நமக்கு சுட்டிக்காட்டும். சுக்கிரன் தன்னுடைய நட்பு கிரகங்களுடன் சேர்க்கை, அத்துடன் லக்னாதிபதியின் பார்வையையும் பெறுவது திருமண காலத்தை குறிக்கக்கூடியது. 5, 7, 9ஆம் வீடுகளுக்கு அதிபதிகள் 5, 7, 9ஆம் வீடுகளுக்கு அதிபதிகள் லக்னத்தில் அமர்வது அல்லது லக்னத்தை பார்ப்பதும் நல்ல ஒரு திருமணத்தை சுட்டிக்காட்டும். 9, 10ற்கு அதிபதிகள் அவர்கள் அதாவது அவர்களுக்கு தர்ம கர்ம அதிபதிகள் என்று பெயர். 9, 10க்கு உரிய அதிபதிகள் தர்ம கர்மா அதிபதிகள் என்று பெயர். 7ஆம் வீட்டில் இவர்கள் சேர்ந்திருந்தால் அல்லது சேர்ந்திருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பதும் திருமணத்தை உறுதிப்படுத்தும். சுக்கிரனுக்கு மற்றொரு சுப கிரகத்தின் கூட்டணி அல்லது பார்வை அல்லது கோண வீடுகளாக ஆதிபத்தியம் இருந்தாலும் இவர்களுக்கு நல்லதொரு திருமணம் நடந்தே தீரும். இப்போ சுப கிரகங்கள் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் சேர்ந்திருப்பது, அத்துடன் பாவ கிரகங்களின் பார்வை பெறாமல் இருப்பதும் நல்லதொரு திருமணத்தை குறிக்கக்கூடியது. 2ஆம் வீடு 7ஆம் வீடு ஆகிய இடங்களில் சுப கிரகங்கள் இருத்தல் அல்லது அந்த வீடுகளின் மேல் அவற்றின் பார்வைப்படுதல் திருமணத்தை குறிக்கக்கூடியது. பொதுவாகவே சுப கிரகங்கள் உச்ச வீடுகளில் இருப்பது மிகவும் நல்லது. கிரகங்கள் ஒன்றிற்கு ஒன்று கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ இருப்பதும் மிகவும் நல்லது. ராசி சக்கரத்தில் சுக்கிரன் குரு இருவரும் பலம் குறைந்திருந்தாலும் நவாம்சத்தில் உச்சம் ஆட்சி போன்ற அமைப்பை பெற்றிருத்தல் மிகவும் நல்லது. 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய வீடுகளில் ஒரு வீடாவது குருவின் பார்வையை பெறுவது மிகவும் நல்லது. குரு திரிகோண வீடுகளுக்கு அதிபதியாகி கேந்திரத்தில் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது. இந்த விதிகள் எல்லாம் திருமணம் சிறப்பாக நடப்பதற்கு மட்டும்தான். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு மேலும் பல விதிகள் உள்ளன. இப்போ மூலம் மாமனாருக்கு ஆகாது, அதாவது மாமியாரை மூளையிலே உட்கார வைத்து விடும்னு ஒரு பழமொழி உண்டு. ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது என்ற சொல்லடைகள் உள்ளதால் அதை நம்புபவர்கள் அதிகம். அதே போல பூராடம் பெண்ணிற்கு ஆகாது, பூராடம் நூலாடாது, அதாவது மாங்கல்யம் தங்காது என்று ஒரு பழமொழி உண்டு. கேட்டை குடும்பத்திற்கு ஆகாது என்ற சொல்ல ஆடைகளும் உண்டு. அதை நம்புபவர்களும் உண்டு.
ஏழில் சனி இருந்தால் விதவை தோஷம் உள்ள ஜாதகம் ஆகும். இரு மனங்களை திருமணத்தால் கட்டி போட ஜோதிடர் எதை பார்ப்பார் அப்படின்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்போ இரு ஜாதகங்களும் ஒன்றுக்கொன்று பொருந்துகிறதா என்று பார்ப்பார். அதாவது அடிப்படையான 10, அதாவது நட்சத்திரம், கணம், மகேந்திரம், 10 பொருத்தம். அதாவது நட்சத்திரம், கணம், மகேந்திரம், பெண் தீர்க்கம், யோனி, ராசி, ராசி அதிபதி, வசியம், ரச்சு, வேதை ஆகிய 10 பொருத்தமும் பொருந்தி இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். இந்த 10ல் ரச்சு பொருத்தம் முக்கியம், அதி முக்கியம். மற்ற 9ல் 5 பொருந்தினால் போதும். செவ்வாய் தோஷம் குறுக்கிடாமல் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். 7ஆம் வீடு, சந்திர லக்னம் ஆகியவற்றில் தீய கிரகங்களின் ஆதிக்கம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பாபக்கர்த்தாரி அமைப்பு இருக்கிறதா என்றும் பார்ப்பார்கள். அஷ்டம சஷ்டமம், அதாவது 6ஆம் வீடு 8ஆம் வீடு இருவருக்கும் ஒத்து போகிறதா என்று பார்ப்பார்கள். லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் அல்லது சுக்கிரன் இருந்தால் அழகான தோற்றத்தை உடைய பெண் மனைவியாக அமைவாள். குரு இருந்தால் நல்ல குணமும் தோற்றமும் உடைய பெண் மனைவியாக வந்து கரம் பிடிப்பாள். 7க்குரிய கிரகமும் சுக்கிரனும் தங்கள் சுய வர்க்கத்தில், அதாவது 5 அல்லது அதற்கு மேற்பட்ட பரல்களை கொண்டிருந்தாலும் மனம் விரும்பியது போல மனைவி கிடைப்பாள். உரிய காலத்தில் திருமணம் நடைபெற வேண்டும். நல்ல அழகும் நல்ல குணமும் அதாவது சொன்ன பேச்சை அட்லீஸ்ட் ஆரம்ப காலத்திலாவது கேட்கக்கூடிய மனைவி வேண்டும். அதாவது 3 in 1 வேண்டும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அது போல கிடைக்குமா கிட்டுமா என்பதை கண்டுபிடிக்க ஒரு வழியும் இருக்குது. அதாவது 7ஆம் வீடு, 7க்குரியவன் அமர்ந்த வீடு, திருமணக்காரகன் சுக்கிரன் அமர்ந்த வீடு ஆகிய 3 இடங்களுமே 30 பரல்களையோ அல்லது அதற்கு அதிகமான பரல்களையோ கொண்டிருந்தால் அது போல அவர்கள் நினைத்தது போல பெண் கிடைப்பாள். அது நடக்கும். லக்னத்தின் பரல்களை விட 7ஆம் வீட்டின் பரல்கள் அதிகமாக இருந்தால் வீட்டில் உங்கள் மனைவிதான் பிரதம மந்திரி, நீங்கள் வெறும் ஜனாதிபதி மட்டுமே. அதே நேரத்தில் 7ஆம் வீட்டில் உள்ள பரல்களை விட லக்னத்தில் உள்ள பரல்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் தான் எல்லாமே. அதாவது பர்வேஷ் முஷ்ரப் போல சர்வ அதிகாரமும் உங்கள் கையில் தான். மனைவி உங்களிடம் மயங்கி கிடப்பாள் அல்லது கட்டுண்டு கிடப்பாள் என்று அடங்கி கிடப்பாள் என்று நம்ம சொல்லலாம். இல்லை என்றால் நீங்கள் அடங்கி கிடப்பீர்கள். சரி, இதெல்லாம் விட்டு போகலாம். யாராவது ஒருவர் மற்றொருவருக்கு அடங்கி போவதுதானே வாழ்க்கை என்பது. இந்த வாழ்க்கை முதல் நியதி ஆண் பெண் இருவருமே ஜாதகர்களுக்குமே இது பொருந்தும், இந்த விதிகள். சரிங்களா? இப்போ 7ஆம் வீடு களத்திர ஸ்தானமாகும். சுக்கிரன் களத்திரகாரகன் எனப்படுவான். 7ற்குரிய கிரகத்தின் திசை புத்தியில் அல்லது சுக்கிரனின் திசா புத்தியிலோ திருமணம் நடக்கும் காலம். 7ல் குரு இருந்தாலும் நல்ல மனைவி கிடப்பால். 7ஆம் வீட்டிற்கு உரியவன், அதாவது அந்த வீட்டு ஓனர் வந்து திரிகோண வீடுகளில் அமர்ந்து குருவின் பார்வை பெற்றாலும் நல்ல மனைவி கிடைப்பாள் இவர்களுக்கு. 7ல் சந்திரன் அல்லது சுக்கிரன் இருந்தாலும் நல்ல மனைவி கிடைப்பாள். இதே அமைப்பு பெண்ணாக இருந்தால் நல்ல கணவனாக கிடைப்பாள் என்று பொருள் கொள்ளவும். சுக்கிரனும் குருவும் கூடி நின்றால் படித்த புத்திசாலியான மனைவி கிடைப்பாள். சுக்கிரனுடன் சந்திரனும் புதனும் கூடி இருந்தால் ஒரு பெரிய செல்வந்தரின் மகள் மனைவியாக கிடைப்பாள். சுக்கிரனுடன் சனி சேர்ந்திருந்தால் மிகவும் கஷ்டப்படுகிற ஆனால் உழைப்பு மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த பெண் மனைவியாக கிடைப்பாள். 7ஆம் அதிபனுடன் எத்தனை கோள்கள் சேர்ந்திருக்கிறதோ அத்தனை பெண்களுடன் ஜாதகனுக்கு தொடர்பு உண்டாகும். ஆனால் 7ஆம் அதிபதி சுபகிரகமாகவோ அல்லது சுபகிரகத்தின் பார்வை பெற்றாலோ ஜாதகன் ஒழுக்கமுடையவனாக இருப்பான். லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் வீடுகளில் அமர்ந்திருந்தால் ஜாதகனுக்கு திருமணம் நடைபெறாது. சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து 7ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் ஒரு விதவையை மணந்து கொள்வான். இந்த விதிகளை எல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். 7ல் 1ற்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் இருந்தால் மனைவிக்கு நோய் உண்டாகும். அதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். அது எந்த இடத்துல இருக்குது, யார் யார் அதுல பாவ கிரகங்கள் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம வச்சு அவங்களுக்கு என்ன நோய் உண்டாகுங்கிறதையும் நம்ம இந்த
காலகட்டத்துல எந்த காலகட்டத்துல இவங்களுக்கு ஏற்படும்னு நம்ம பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் அல்லது 2ஆம் வீட்டை பாவ கிரகங்கள் பார்த்தாலும் அதன் திசா புக்திகளில் மனைவிக்கு நோய் உண்டாகும். இப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏழிற்கு உடையவன் சரராசியில் இருந்தால் ஜாதகனுக்கு 2 தாரம் உண்டு. ஸ்திரராசி என்றால் ஒரு மனைவிதான். அவன் ஸ்திரமா நின்னு ஒரே மனைவியோட வாழ்வான். உபயராசி என்றால் அவன் பல பெண்களுக்கு அவன் நாயகனாக இருப்பான். ஏழிற்கு உடையவன் சரராசியில் இருந்தால் ஜாதகனுக்கு 2 தாரம் உண்டு. ஸ்திரராசி என்றால் ஒரு மனைவிதான். உபயராசி என்றால் அவன் பல பெண்களுக்கு நாயகனாக இருப்பான். இப்படி எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடத்தில் திருமணத்தை எப்படி எல்லாம் எடுக்கலாங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ லக்னாதிபதி சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும், சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அல்லது சுக்கிரனின் பார்வை பெற்றிருந்தாலும் ஜாதகன் பல பெண்களிடத்தில் விருப்பம் உடையவனாக இருப்பான். 7ல் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தாலும் சரி, செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தாலும் சரி, ஜாதகனுக்கு உரிய காலத்தில் திருமணம் நடக்காது. 2ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீட்டிற்கு உரியவர்கள், அதோடு சுக்கிரன் போன்றவர்கள் பாப கிரகங்களோடு கூடி 6, 8 அல்லது 12ஆம் வீட்டில் அமர்ந்தால் மனைவி நிலைக்க மாட்டாள். திருமணம் நடந்தாலும் அவர்களுக்கு மனைவி நிலைக்க மாட்டார். இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. 2ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீட்டிற்கு உரியவர்கள் கேந்திர திரிகோணங்களில் நின்றால் ஜாதகனுக்கு ஒரே மனைவி. 2ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீட்டிற்கு உரியவர்கள் கேந்திர திரிகோணங்களில் நின்றால் ஜாதகனுக்கு ஒரே மனைவி அமைவாள். அவர்கள் சுக்கிரனுடன் அல்லது பாப கிரகங்களுடன் கூடி 6, 8 அல்லது 12ஆம் வீட்டில் அமர்ந்தால் பல பெண்களிடம் இவர்களுக்கு தொடர்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். 2ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீட்டிற்கு உரியவர்கள் கேந்திர திரிகோணங்களில் நின்றால் ஜாதகனுக்கு ஒரே மனைவி அப்படின்னு பார்த்தோம். அதோடு அவன் பிற மாதரையும் விரும்பவே மாட்டான். சரிங்களா? சுக்கிரன் இருக்கும் வீட்டிற்கு அதிபதி 6, 8, 12 மறைவுற்றால், சுக்கிரன் நின்றிருக்கும் வீட்டிற்கு அதிபதி 6, 8, 12 மறைவுற்றால் மன வாழ்க்கை மகிழ்ச்சியை தராது. 7ஆம் வீட்டிற்கு அதிபதி பாபிகள் வீட்டில் நின்றாலும் பாபிகளால் பார்க்கப்பட்டாலும் ஜாதகனுக்கு திருமணம் தூர தேசத்தில் நடக்கும். சரிங்களா? அதே போல நவாம்ச சக்கரத்தில் 7ஆம் வீட்டு அதிபன் சுபர்களுடைய வீட்டில் இருந்தால் உள்ளூர் பெண்ணே இவருக்கு மனைவியாக வருவாள். 7ஆம் அதிபதி பாப கிரகமாகி 6, 8, 12 மறைந்து நின்றால் எத்தனை கிரகங்களின் பார்வை அங்கே விழுகிறதோ அத்தனை பெண்களுடன் ஜாதகனுக்கு தொடர்பு ஏற்படும். சரிங்களா? 7ஆம் அதிபதி பாப கிரகமாகி 6, 8, 12 மறைந்து நின்றால் எத்தனை கிரகங்களின் பார்வை அங்கே விழுகிறதோ அத்தனை பெண்களுடன் இவர்களுக்கு இந்த ஜாதகனுக்கு தொடர்பு ஏற்படும். 7ஆம் அதிபதி சுப கிரகங்களுடன் சேர்ந்தால் மனைவி நல்லவளாக இருப்பாள். அதுவே பாப கிரகங்களுடன் சேர்க்கை என்றால் மனைவி பொல்லாதவளாக இருப்பாள், துன்புறுவாள், துன்புறுத்தப்படுவாள் அல்லது துன்புற்று இருப்பாள், நம்மளையும் துன்புறுத்துவாள், அதாவது கணவரை துன்புறுத்தக்கூடியவளாக இருப்பாள். இப்போ 7ற்குரியவன் ராகுவுடன் சேர்ந்து 6, 8, 12 இருந்தால் ஜாதகன் இழிவான பெண்ணை மணக்க நேரிடும். சரிங்களா? சுக்கிரனோ அல்லது 7ற்குரியவனோ ஜாதகத்தில் நீச்சமாகி இருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்வாக இருக்காது. இது எல்லாமே நம்ம ஜோதிடத்துல இந்த மாதிரி திருமணங்களை நாம எடுக்கலாம். எப்படியெல்லாம் எந்த கிரகங்களோடு அந்த 7க்குரியவன் சேர்ந்திருக்கிறானோ, எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறானோ அதை வைத்தே நாம் எந்த மாதிரியான திருமணம் செய்து கொள்வார்கள், இவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறதை நாம தெரிந்து கொள்ளலாம். இப்போ காதலுக்கு மென்மையான உணர்வும் நல்ல உள்ளமும் வேண்டும். அதற்குரிய கிரகங்கள் என்னன்னா சுக்கிரனும் சந்திரனும் ஆகும். இந்த 2 கிரகங்களும் வலுவாக இருந்தால் காதல் உண்டாகும். இந்த வலு அப்படிங்கிறத நான் முன்னே சொன்னேன். அதாவது அவங்க வலுவா இருக்கக்கூடிய நிலையில இருக்கும்போது, சுக்கிரனும் சந்திரனும் இருக்கும்போது இவர்கள் அவங்களுடைய காதல்ல வலுவாக இருந்து அவர்களை கரம் பிடிப்பார்கள். இப்போ சுக்கிரனும் சந்திரனும் சமபலத்தோடு இருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி உண்டாகும். சுக்கிரனும் சந்திரனும் கேந்திரத்தில் இருந்தாலோ அல்லது திரிகோணத்தில், லக்னத்துக்கு திரிகோணத்தில் இருந்தாலோ காதல் அரும்பும், அது வெற்றியில் முடியும். இல்லை என்றால் வேறு இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு காதல் வந்தாலும்
அவர்களுக்கு வெற்றி இல்லை. இப்போ ஜாதகத்தில் சுப யோகங்கள் இருந்தால் அது எந்த வழி கல்யாணம் என்றாலும் தம்பதிகள் மனமொத்து மகிழ்வோடு வாழ்வார்கள். ஜாதகத்தில் சுப யோகங்கள் இருந்தால் அது எந்த வழி கல்யாணம் என்றாலும் தம்பதிகள் மனமொத்து மகிழ்வோடு வாழ்வார்கள். அதே சுக்கிரனும் சந்திரனும் சொந்த வீட்டில் இருந்தாலும் அல்லது நட்பு வீட்டில் இருந்தாலும் குருவின் பார்வை பெற்றால் அல்லது சேர்க்கை பெற்றால் பலமுடையவர்கள் ஆவார்கள். அவர்களின் இந்த நிலைப்பாட்டை கொண்ட ஜாதகன் அல்லது ஜாதகின் மனவாழ்வும் சிறக்கும் மகிழ்வுடையதாகவும் இருக்கும். இப்போ 7ஆம் வீட்டின் அதிபதியும் லக்ன அதிபதியும் பலமாக இருந்தால் திருமண வாழ்வு மகிழ்ச்சிக்கு உரியதாக இருக்கும். குரு சந்திரன் சுக்கிரன் ஆகிய 3ம் சுப கிரகங்கள். அவைகள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்க கூடாது. கெட்டு போவது என்பது ஆம்பல் பூத்து தின்பண்டங்கள் கெட்டு போகுமே அதுபோல கெட்டு போவது என்று பொருள் இல்லை. அவைகள் ஜாதகத்தில் நீச்சமடையாமல் இருக்க வேண்டும். தீய கிரகங்களுடன் சேராமல் இருக்க வேண்டும். அதே போல லக்னாதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் நீச்சமடையாமல் இருக்க வேண்டும். அவர்கள் இருவரும் நீச்சம் அடைந்திருந்தால் மன வாழ்க்கை சிறக்காது. அதுபோல அந்த 3 கிரகங்கள் பிளஸ் லக்ன அதிபதி பிளஸ் 7ஆம் அதிபதி ஆகியவர்கள் மறைவிடங்களில், அதாவது 6, 8, 12ஆம் வீடுகளில் போய் அமர்ந்திருக்க கூடாது. 2ஆம் வீடு பலமுள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் 2ஆம் வீடு குடும்பஸ்தானமான வீடு பலமுள்ளதாக இருக்க வேண்டும். அதாவது அஷ்டக வர்க்கத்தில் 28 அல்லது மேற்பட்ட, அதற்கும் மேற்பட்ட 28 மேற்பட்ட பரல்களை கொண்டிருக்க வேண்டும். அஷ்டவர்க்க பரல்கள். திருமணத்திற்கு பிறகு சேர்ந்து குடும்பம் நடத்த வேண்டாமா? அதற்கு இந்த வீடு முக்கியம். திருமணத்திற்கு பிறகு மனைவியை இங்கே விட்டு வேலையின் பொருட்டு துபாய் போன்ற தேசங்களில் போய் உட்கார்ந்து கொள்வது எப்படி நல்ல குடும்ப வாழ்க்கையாகும்? கைப்பிடித்த மனைவியை விட பொருள் ஈட்டல் முக்கியமா அப்படின்னு எல்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. இப்போ செவ்வாய், ராகு, கேது, சனி போன்ற கிரகங்களின் தோஷம் அல்லது சேர்க்கை அல்லது பார்வை இல்லாமல் இருந்தால் இவர்கள் தூர தேசத்தில் பயணிக்காமல் உள்நாட்டிலேயே நல்ல ஒரு குடும்பத்தை அவர்கள் நடத்துவார்கள். இப்போ ராஜயோகம் உள்ள பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்தில் குருவும் 7இல் சந்திரனும் 10இல் சுக்கிரனும் இருக்கும் அவளை மணந்து கொள்கிறவன் பாக்கியசாலியாகுமா? இப்ப ராஜயோக உள்ள பெண் யாருன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல ஒரு மனைவி அமைவாள். இப்ப 1, 4, 7, 10ஆம் வீடுகளில் சுபகிரகங்கள் அமைப்பெற்ற பெண் அதிர்ஷ்டமுடையவளாகவும் நற்குணமுடையவளாகவும் இருப்பாள். 7இல் புதனும் சுக்கிரனும் இருந்து 11இல் சந்திரனும் இருந்து குருவினுடைய பார்வை பெறுவதும் ஒரு வகையில் ராஜயோகமே. அந்த பெண்ணை மணந்து கொள்பவன் மகிழ்ச்சியில் திளைப்பான். கன்னி லக்னத்தில் பிறந்த பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்தில் புதன் இருந்து, அதாவது 11இல் அதாவது கன்னி லக்னத்துக்கு 11ஆம் வீடு கடகம், அங்கே குரு இருந்தால் அவர்களுக்கு ராஜயோகம்தான். குரு 11இல் உச்சமடைந்தால் அவளுக்கு ராஜயோகமான ஜாதகம். சரிங்களா? அப்படி நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 1 பெண்ணின் லக்னமாகி, மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், கும்பம் ஆகிய இதில் 1 பெண்ணின் லக்னமாகி அதில் சந்திரன் இருந்து அவளுடைய 4 கேந்திர வீடுகளில் பாவ கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலும் அவள் யோகமான பெண்தான். சரிங்களா? இப்போ கும்பலக்னத்தில் பிறந்து 4ஆம் வீட்டில் உச்ச சந்திரனும் இருந்து அந்த சந்திரன் குருவின் பார்வை பெற்றால் அந்த பெண் நாடாள்வோனின் மனைவியாவாள். அதாவது அந்த எந்த நாட்டை ஆள்றானோ அவளுடைய மனைவியா இவளுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது அரசனின் மனைவியாவாள். இப்போது சொல்வதென்றால் நாடறிந்த பெரிய தலைவரின் மனைவியாவாள். அந்த நிலைக்கு அவளை மணந்து கொண்டவன் உயர்வான். சரிங்களா? இந்த திருமணத்தில் யோகம் அதாவது திருமணத்துக்கு பிறகு யோகமான நிலையம் ஏற்படும். திருமணத்திற்கு பின் அவயோகமாகவும் ஒவ்வொருத்தருக்கு நிலைமை ஏற்படும். அதெல்லாம் வருகின்ற மனைவியின் ஜாதகத்தை பொறுத்தே நடந்தேறும். எந்த யோகத்திற்குமே லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும். சரிங்களா? லக்னாதிபதி 6, 8, 12ஆம் வீடுகளில் அமையப்பெற்ற ஜாதகர்கள் எதையும் அவர்கள் அடைய முடியாது. அவர்களால் அவர்களை சுற்றியுள்ள மற்றவர்களும் பயனடைவார்கள்.
அவர்களால் தான் மற்றவர்கள் பயனடைவார்களே ஒழிய இவர் மற்றவர்களால் பயனடைய மாட்டார். திருமண யோகத்திற்கு, அதாவது மகிழ்ச்சியான திருமணத்திற்கு லக்னாதிபதி, 2ஆம் வீட்டுக்காரன், 7ஆம் வீட்டுக்காரன் ஆகிய மூவரும் பலமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு பாக்கியஸ்தானமும் ஆண்களுக்கு லக்னமும் சிறப்பாக இருப்பது மிகவும் முக்கியம். இங்கே நாம நிறைய விதிகளை பார்த்தோம். அனைத்தும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானதுதான். திருமண யோகத்திற்கு எதிரான சில அமைப்புகளும் இருக்கு, அதையும் பார்க்கலாம். இப்போ லக்னாதிபதியும் 2ஆம் வீட்டுக்குரியவன் பலம் குறைந்து இருப்பதும், பாவ கிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வை பெற்று இருப்பதும் கூடாது. 7ஆம் வீட்டிற்கு இரு பக்கத்திலும் அல்லது லக்னத்திற்கு இரு பக்கத்திலும் தீய கிரகங்கள் அமர்ந்திருப்பது கூடாது. அதற்கு தனி பெயர் உண்டு. அது பாபகர்த்தாரி யோகம் என்று சொல்லுவாங்க. இப்போ சுக்கிரன் நீச்சமடைந்து 7ஆம் வீட்டில் இருப்பதும் அல்லது தீய கிரகங்களுடன் சேர்ந்து 7ஆம் வீட்டில் இருப்பதும் கூடாது. சுப கிரகங்கள் மூன்றுமே 3, 6, 8, 12 ஆகிய மறைவிடங்களில் இருப்பது கூடாது. குரு பலவீனமாகி 6ஆம் வீட்டில் குடியிருப்பது கூடாது. உடன் பாப கிரகங்கள், அவருடன் பாப கிரகங்கள் அந்த இடத்தில் அவருடன் சேர்ந்து இருப்பதும் கூடாது. சுப கிரகங்கள் மூன்றுமே நீச்சம் பெற்றிருத்தல் கூடாது. 7ஆம் வீட்டு அதிபதி அம்சத்தில் நீச்சம் பெற்றிருப்பதும் நல்லதல்ல. 7ஆம் வீட்டு அதிபதி லக்னத்திற்கு 12இல் அமர்வதும் நல்லதல்ல. 8ஆம் வீட்டுக்காரன் 7இல் குடியிருப்பதும் நல்லதல்ல. 7இல் சந்திரனுடன் சனி கூட்டணி போட்டு அமர்ந்திருப்பது மிகவும் நல்லதல்ல. ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு எதிர் வீட்டில் செவ்வாயும் சந்திரனுக்கு எதிர் வீட்டில் செவ்வாயும் இருப்பது நல்லதல்ல. சரிங்களா? இப்போ 7இல் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகியோர்கள் நல்ல நிலைமையில் அமர்ந்திருப்பது நல்லது. செவ்வாயும் சனியும் எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் நல்லதல்ல. புணர்ப்பு தோஷம் என்பது சந்திரனுக்கும் சனிக்கும் ஜாதகத்தில் உள்ள தொடர்பு. அதாவது குறிப்பாக சேர்க்கை அல்லது பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இவர்களுக்கு புணர்ப்பு தோஷம் ஏற்படும். இந்த புணர்ப்பு தோஷம் திருமண வாழ்வில் பல சிரமங்களை, துன்பங்களை உண்டாக்கும். தலைவலி, பய உணர்வு, பரபரப்பு, படபடப்பு போன்றவையும் அதன் உப விளைவுகள் தான். சரிங்களா? இந்த சந்திரன் சனி சேர்ந்திருப்பது. இந்த அமைப்பில் சூரியன் உள்ளே நுழைந்தால், அந்த 2 கிரகங்களுடன் சூரியன் இருந்தாலும் அல்லது அவைகளை தன் பார்வையில் வைத்திருந்தாலும் புணர்ப்பு தோஷம் நீங்கிவிடும். இந்த புணர்ப்பு தோஷத்தை சூரியன் பார்த்து விட்டால் நீங்கிவிடும். பெண்ணின் ஜாதகத்தை பார்த்தவுடன் குரு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும், அதுவும் உச்சம் பெற்றோ அல்லது அஷ்டக வர்க்கத்தில் 5 அல்லது அதற்கு மேலும் பரல்களையும் பெற்று 9ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த பெண்ணின் ஜாதகத்தை மேலும் பார்க்காமல் மூடி வைத்து விடலாம். ஒரே வார்த்தையில் சொன்னால் அதிர்ஷ்டமான பெண் என்று நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல மனைவி, நல்ல கணவன் அமைந்து சீரோடும் சிறப்போடும் வாழ்க வளர்க. நன்றி. இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். சரிங்க. ஓகே. ரொம்ப நன்றிங்க. முடிச்சுக்கலாம். நன்றி. நன்றி.